என்ன பிரதர், நம்ம ஊருக்கு வந்திருக்கீங்க, ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. சாமிக்கு பூ போட்டு போலான்னு வந்தேன். இதுக்கு போய் உங்களை மாதிரி பெரிய ஆபீசர் எல்லாம் தொந்தரவு பண்ணலாமா? பாத்தீங்களா பிரதர், ஊரை விட்டு அப்படியே லந்து பண்றீங்களே. நீங்க முகவை மாவட்டத்துக்கே கிரைம் கிங், நான் வெளியூர்காரன். நான் உங்களை என்ன பண்ண முடியும் பிரதர்? அது டெல்லியில இருந்து ஐபி ஆபீஸ்ல வந்திருக்காங்க. அவருக்கு என்ன வேண்டுதல்? ஹலோ, அமைச்சர் வைகை வளவனோட ஸ்பெஷல் மேட்டராமா, அதுக்காக தனியா வந்திருக்காங்க. நானும் முக்கியமான வேலையில தான் இருக்கேன். அப்புறம் பேசலாமா பிரதர்? யோ 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 யோ, நாமெல்லாம் சாதாரண போலீஸ்காரங்க. மேலதிகாரிங்க நம்ம கிட்ட ஒரு வேலையை பாருன்னா பாக்கணும், பார்க்க வேண்டாம் போனா போயிட்டே இருக்கணும். அதான் நமக்கு நல்லது. நீங்க இவங்க 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு காசு வாங்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. நாளைக்கு என்கொயரின்னு வந்தா மாட்டுறது யாரு? ஆமா, இப்ப எங்க இருக்கு? நீங்க தேடுற இடத்துல தான் சார் இருக்கேன். சரி, கட் பண்ணிட்டா சார். அவ காப்பாத்த ட்ரை பண்றேன். ஏன் எங்கெல்லாம் ஏமாத்தணும்? கமான் சொல்லு. சொல்லு. என்னடா ஒருத்தர் வருவான்னு பார்த்தா 8 பேர் வராங்க. நல்ல வழியா பார்த்தா 8 பேரா தான் தெரியும். சாரி, ப்ளீஸ் கம். வணக்கதாமே. யாரா அந்த சகலகலா வல்லவன்? என்ற பேரு சீதாலட்சுமி உடையாளி. இருக்கட்டும். நம்ம ஐயா இசைக்கு பாண்டி சொல்லிதான் இங்க பாரு. எங்க ஐயாவுக்கு இப்ப கொஞ்சம் பல கஷ்டம். அதே பழைய நகை எடுத்து வந்திருக்கேன். அங்கிட்டே நல்லா இருந்து பாருங்க. அதே இம்புடு தூரம் வந்தேன். இங்க பாரு, EB 170 பேரு. ஒரிஜினல் பெல்ஜியம் கட்டிங். இது வைரல்ல 600 வருஷத்துக்கு கல்லு, எங்கேயும் கிடைக்காது. எல்லாம் கையண்ணிட்டு கட்டிங் நல்லா தான் இருக்கு. ஆனா சாதாரண கல்லு தான் சார். அந்த 13 கல்லையும் வாங்கிட்டு ஒரு 10,000 கொடுத்துடலாம் சார். கரெக்ட் சார். இவன் மண்டையை பார்த்து சாதாரணமா இட போடாதீங்க. கருங்கல்லு, தென்னங்கல்லு, பனங்கல்லு, செங்கல்லு. சார் ஒரு கல்ல விட்டீங்க சார். பொங்கல் இல்ல, வைரக்கல் சார். ஒன்லி 10,000. வேலைங்கச்சு என்ற பின்னாடி வராமல போயிடுவ. இவனை கஸ்டமர்னு பார்த்தா கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கான். வாரியில கல்லூரிகள்லாம் கூட்டு வந்து அப்படியே வச்சு அப்படிதான் சொல்லுவா. உனக்கு இதை நாக்கல் அடிக்காதியா? நீ சேங்க சோறுதான் வைப்ப, அதை தூக்கி சோறுவாங்க. இருந்தாலும் கட்டிங் சூப்பர் சார். இது கட்டிங்கடா, நத்திங். ₹300 வாங்கின கல்ல 10,000 கேட்டா கொடுத்துட்டு வர வேண்டியதானே? இதுல பெரிய சினிமா ஹீரோ மாதிரி கெட்டப் சேஞ்ச் வேற. மார்க்கெட்ல ஒரு ப்ராடக்ட் அறிமுகப்படுத்திருக்கேன், அதுக்கு நீ டிமாண்ட் உருவாக்க போறேன். அங்கதான் நீ வர. இப்படி சூடு. என்ன பாக்குறீங்க மேடம்? எனி லேட்டஸ்ட் ஃபேஷன்? வெல்கம் மேடம். டைமண்ட் செக்ஷன் இந்த பக்கம், மேடம் பிளாட்டினம் செக்ஷன் இந்த பக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். நாங்க ஜுவல்ஸ் வித்துக்கிட்டு இருக்கோம். நீங்க ஜுவல்ஸ் வாங்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஜுவல்ஸ் வேணுங்க? நாட் ஃபார் மீ. என் குக்கோட பொண்ணுக்கு மேரேஜ், அவளுக்காக ஐ அம் லுக்கிங் ஃபார் சம்திங் டிஃபரண்ட். எஸ், நோ ப்ராப்ளம். டேய் பரேட்டா, இங்க வாடா. மேடம் இங்க பாருங்க, பிரேஸ்லெட் ஜஸ்ட் 65,000 rupees. பிரேஸ்லெட்? யா, பேக் பண்ணுங்க. என் பேபி சைஸ்க்கு பிரேஸ்லெட் இருக்கா? பேபி என்ன, உங்க பாபி சைஸ்க்கே இருக்கு. என்ன சைஸ்? நான் பேபி சொன்னது என்னோட பேபியே. இது ஹியா ஷியாங்க? He. What is his nameங்க? ஷாருக் கான். ஷாருக். How sweet. 6 packsல இருக்குமா? No no, only dieting. மேடம், எல்லாருக்கும் வாங்கிட்டீங்க, உங்களுக்குன்னு ஒண்ணும் வாங்கவே இல்லையே. கோல்ட், பிளாட்டினம் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ரேர் ஜெம்ஸ் வச்சிருக்கீங்களா? PSP சீரிஸ் KG 173, GB 170, பெல்ஜியம் கட், இந்த மாதிரி something different and nice வச்சிருக்கீங்களா? இது எங்கேயோ கேட்ட குரல். Anyway, இன்னும் 3 days இங்க தான் இருக்க போறேன். கேட்டது கிடைச்சா call me. டேய், இப்போ என்னடா பண்றது? கொஞ்சம் முன்னாடி ஒருத்தவங்களை திட்டிட்டு போனானே, அவங்கிட்ட தான் இருக்கு. டேய், சீக்கிரம் போய் அவனை அமுக்குடா. அதுக்கு அவசியமே இல்ல. ஏன், அவன் கல்லெல்லாம் அமுக்கிட்டியா? இல்ல, அவன் வச்சிருந்த விசிட்டிங் கார்டு அமுக்கிட்டேன். சூப்பர்ரா. போன போடுறா. ஆஹா ஆஹா, என்னமா உரியிறாரு சார். இந்தாங்க பிஸ்கட். அப்பா, என்ன இருந்தாலும் வேற மனுஷன் தான் சார். நான் அப்படி கேவலமா திட்டியும் அதை மனசுல வச்சுக்காம காதலையும் போட்டுக்காம எனக்கு கால் பண்ணீங்க பாருங்க. நீங்க கடவுள் சார். தம்பி, என்ன ரொம்ப புகழாதீங்க, நான் அப்புறம் அழுதுருவேன். எங்க கொள்ளு தாத்தா கிட்ட உங்க கல்லை பத்தி சொன்னேன். என்ன கல்லுடா அது? BB 170. அத பத்தி விசாரிச்சேன். அது சூப்பர் சரக்குன்னு சொன்னாரு. நீங்க என்ன விலைன்னு சொல்லுங்க. ஒரு கல்லுக்கு 45 கொடுங்க சார். 100 ரூபாய்க்கு 3 கல்லுன்னு கேளுங்க. ஏலே, நான் சொன்னது 45,000. கொஞ்சம் ஜாஸ்தியா இல்ல? என்ன சார் பேரம் பேசுவானே இவ்வளவு தூரம் கூப்பிட்டீங்க? உங்களுக்கு ஒரு ஆஃபர். ஏன்ற வேலைக்கு 12 கல்லு தாரா, ஒரு கல்லு ஃப்ரீ. சைக்கிள் எல்லாம் சாதாரணம் இல்ல. எனக்கே வா. நீங்க தானே கேட்டீங்க. கில்ஃபாரா இந்தாங்க மகாலட்சுமி. எங்க மேட்ரு?
என்ன என்னைக்குங்க இந்த நாய் எடுத்து கொடுத்துருக்கு ஏதோ இடையில உருவி இருக்கா கல்லு ஆட விடுங்க சாமி இதுல இருந்து 4 நோட்டு உருவியா நீங்க ஏமாத்து போறீங்க இது நான் என்ன நீங்க என்ன நினைப்பீங்க நோட்டை என்னதான் நினைப்பா போங்க போங்க கல்லாமா மாணிக்கே கல்லாகுமா ஐயோ அடிச்சிருதா யோகம் எனக்கு என்னமோ தப்பா தான் தெரியுது. நான் ஒரு பொருளை ஒரு விலைக்கு வாங்கினேன் அதை இன்னொரு விலைக்கு வித்தேன் அவன் வாங்கிட்டான் அதுல லாபம் வச்சு அவன் விற்க போறான் இதுனா வியாபாரம் என்னடா இவன் கூட சேர்ந்து தப்பு மேல தப்பு பண்றமேன்னு பாக்குறியா என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தப்பே இல்லை அப்படியே நீ நினைக்கிற மாதிரி ஏதாவது நடந்துட்டா எல்லாம் பொறுப்பையும் நான் எடுத்துக்கிறேன் நீ போயிட்டே இரு ஐயோ ஜோஜோ ஜோஜோ ஒருவேளை அவன் வாங்காம போயிருந்தா 65,000 நஷ்டம். எப்படி நஷ்டம் இருக்கும் உன் அழகான சிரிப்புக்கு எவ்வளவு வேணா தரலாம் எங்க சிரி ஐயோ ஹலோ மேடம் நான் தான் நகை கடையில இருந்து பல்கோசியா பேசுறேன். சொல்லல நீங்க கேட்டீங்களே அந்த DB 170 அத நாங்க கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு நோண்டி எடுத்துட்டோம். என்ன விலைதான் கொஞ்சம் ஜாஸ்தியா சொல்றான் உங்களுக்கு சாதாரண விஷயம். ஆமா 1 லட்சம் 1 லேக் சொல்றான். செய்திகள் வாசிப்பது சரோஜ் பொன்னையன். நகரின் பிரபல நகைக்கடையான சங்கர்லால் காளிதாசன் இன்று மிக நூதனமான முறையில் 6 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. சற்று முன் கிடைத்த தகவலின்படி கடை முதலாளிக்கு பைசல் விட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. சூப்பர் ஜோஜோ நம்ம கூட வர போறான் அவன் ஒரு நல்ல இடத்துக்கு போறான். பாய் பாய் ஜோஜோ பாய் பாய் சார் எங்க நகைக்கடையை ஒருத்தன் போலி கல்லை கொடுத்து ஏமாத்தி பணம் அடிச்சிட்டு போயிட்டான் சார். இமிடியேட்டா மேல ஆக்ஷன் எடுக்கணும் சார். ஆக்ஷன் எடுனா எப்படி எடுக்கிறது? அதுக்கு பேப்பர் வேணும், பேனா வேணும், பென்சில் வேணும், ஜியோமெட்ரி பாக்ஸ் வேணும், ரப்பர் வேணும். இதெல்லாம் இல்லாம எப்படியா கண்டுபிடிக்கிறது? இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க சார். சார் அவன் விருப்பாச்சி ஜமீன்ல இருந்து வரதா சொன்னான் சார். சினிமா படம் எடுக்கிற இசக்கி பாண்டி அனுப்புனா கூட சொன்னான் சார். ஓ இசக்கி பாண்டியனா? இந்த ஒரு குழு போதும். I will catch him. அண்ணே இந்த கதைப்படி நீங்க நல்லவரு வல்லவரு உத்தமரு அப்பேற்பட்ட அப்பாவியான உங்களை நீங்க தப்பு பண்ணிட்டதா தப்பா புரிஞ்சுக்கிட்ட நம்ம காவல்துறை அடிச்சு இழுத்து அம்மனமாக்கி ஒரு கோமணமாச்சு கொடுப்பா. ஆமா சார் இவருக்கு அசிங்கமா இருக்கும். ஓகே அப்ப கோவணமாக்கி அடிச்சு இழுத்து கேவலமா நடு ரோட்ல இழுத்துட்டு போறத அப்படியே ஒரு ஸ்டில் எடுத்து 100 அடியில மவுண்ட் ரோட் சிக்னல்ல ஒரு கட் அவுட் வச்சா படம் சூப்பர் ஹிட்ல. ஆமா சார் அப்படியே என்னை ஒரு ஓரமா போடுங்க சார். ரம்பாஸ்ரீ ஐயோ ஆஹா இந்த ஒரு போஸ்டுக்கே நம்ம படம் 100வது நாள் வெள்ளி விழா கொண்டாட போதுனே. அண்ணே நேரு ஸ்டேடியத்துல அவார்டு கொடுத்தலானே. அருமா இதுவும் நல்லாத்தே இருக்கு. நான் ரெடி நீ ரெடியா? ரெடினே புடினே வாங்க வாங்க. கதைப்படி என்ன அடிக்க போற காவல் அதிகாரி நீங்க? ஆமாண்ணே நான் தான் அவங்கள வர சொன்னேன். அவங்க போகும்போது காசை என்கிட்ட கொடுத்துருங்க. ஏப்பா அடிக்கும் போது அடிபடாம அடிங்கப்பா. ஏன்னா அந்த படத்தோடைய ப்ரொடியூசர் நான் தான். கவலைப்படாதீங்கண்ணே கரெக்டா சொல்லி கொடுத்துருக்கேன். என்னப்பா நீங்க எல்லாம் ரெடியா? ரம்பா உனக்கு ஓகேவா? ஓகே சார். அண்ணே உங்களுக்கு ஓகேவா? ஓகே ஓகே கவுல் ஓகே. இதத்தானே நான் எதிர்பார்த்தேன். ஆக்ஷன். அப்படி போடு 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 அஸ்தி போடு கண்ணாலே. கல்லும் களவுமா மாட்டினா மர்மக்கல் மாணிக்கம் இல்ல சார் மாணிக்கக்கல் மர்மம். ஜமீன் காலத்து கல்லு யார் கைக்குமே கிடைக்காத கல்லு உன் கையில மட்டும் எப்படி எப்படி எப்படி? கதையுடைய ட்ரெயினிங் பாயிண்ட் இந்த கல்லுதே சார். இந்த கல்லை வச்சு தான் படமேன்னு சொல்ல. கரெக்ட் சார் உண்மையை சொன்னீங்க. வெரி குட். உன் வாயாலேயே உண்மையை உளறிட்ட. ஊரெல்லாம் நம்ம தேடுது. நீ நம்ம எது பண்ணாலும் மாட்டிப்போம். இதான் பாக்கு இதை எடுத்து நீ ஊருக்கு போயிடு. போய் உனக்கு பரவாயில்ல. ஊருக்கு போய் உங்க மாமா கல்யாணம் பண்ணிட்டு எலிமெண்டரி ஸ்கூலுக்கு ஹெட்மிஸ்ட்ரஸ் ஆயிடுவேன். அதுக்கு நான் தற்கொலை பண்ணிக்குவேன். தற்கொலைக்கு ஒரு பெட்டர் ஐடியா சொல்லட்டுமா? என்ன கல்யாணம் பண்ணிக்க? தற்கொலையை விட இது பெட்டர் ஐடியா தானே. பண்ணிக்கிறியா? நான் பியூர் நான் வெஜிடேரியன் ஆச்சு. தெரியும். என்னால வீட்டை சுத்தமா வச்சுக்க முடியாது. அதுவும் தெரியும். எனக்கு சமைக்க தெரியாது. ஐயோ எனக்கு தெரியும். பேணி என்னை விட நல்ல உன்னை யாரும் பார்த்துக்க மாட்டாங்க.
உன்னோட சேர்ந்து எவ்வளவு தப்பு பண்ணியாச்சு. இப்போ இதையும் பண்ணி பார்த்துடலாம். ஐயோ, பவர் கட் ஆயிடுச்சு. நம்மள மாதிரி ரெண்டு சூப்பர் பவர் ஒன்று சேரும்போது இந்த மாதிரி சாதாரண பவர்லாம் கட்டாக தான் செய்யும். சூப்பர் பவரா நீ? யாரை ஏமாத்துன்னு சொல்றானா? ஏதோ பெட்ரூம் சீன்லாம் பேசிட்டு. டேய், மத்திய அமைச்சர் வைகவேலவன் கட்டி எடுத்தது என்ன? டாக்குமெண்ட்ஸா இல்ல வேற ஏதாவது சொல்லு. இல்ல நான் உன் பவரை கட் பண்ணிடுவேன். அப்புறம் நீ பெட்ரூம் குள்ளேயே போக முடியாது. அவர் பக்கத்துல படுக்க வச்சு போட்டோ எடுத்தது யாரு? கோபிகா தானே? நடாம இருக்கிற இல்ல சார், அவர் அங்க பார்த்தோட எப்படியாவது ஒரு ஏமாத்தி பணம் பிடிக்க அவமானப்படுத்த தான் சார் நினைச்சேன். ஆனா அங்க நடந்தது வேற. அவர் ஒரு ஆம்லேட் வச்சு தான் சார் வீடியோ எடுத்தேன். நடா சொல்றேன். ஆம்பளையா? உனக்கு 10 நிமிஷம் டைம் தரேன், யோசிச்சு சொல்லு.